إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وإنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين وكل دعوى النبوة بعده فغي وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى وبالحق والهدى وبالنور والضياء أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأفضل الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இந்த இஸ்லாத்திற்காக அவருடைய குடும்பத்தையும் இரத்தத்தையும் இழந்த சஹாபாக்களின் மீதும், இமாம்களின் மீதும் மற்றும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும், மறு உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்கின்றது. பள்ளிகளில் செல்லக்கூடிய சிறிய குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை எல்லா மனிதர்களுக்கும் நான் என்னுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய மனிதர்களிடத்தில் என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் நான் சந்தோஷமான முறையில் வாழ வேண்டும் என்று நம் அனைவருக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு முழுவதாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஒரு வாக்கை கூறினார்கள். உங்களுடைய உடம்பில் ஒரு சிதை துண்டு இருக்கின்றதல்லவா, அந்த சிதை துண்டு சீராக இருந்திருந்தால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராக இருக்கும். அதே சிதை துண்டு மோசமாகிவிட்டது என்று சொன்னார், உங்களுடைய உடல் முழுவதும் மோசமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு கூறினார், அலா, அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்தும் அவனுடைய தூதரை அடிப்பணிந்தும் எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ
அவனுக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலேயே கூறுகின்றான். உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான செய்தியை கூற வருகிறான் என்று சொன்னால், ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வத்துஹா, துஹாவின் மீது சத்தியமாக, கியாமத் நாளின் மீது சத்தியமாக, மனிதர்களின் மீது சத்தியமாக, பொருளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தியத்தை சொன்னதற்கு பிறகு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லுவான், ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு சூறாவில் மாத்திரம் ஒரே ஒரு விஷயத்தை கூறுவதற்காக 11 முறை சத்தியம் செய்கின்றான். சுப்ஹானல்லாஹ், என்ன விஷயம் அது? இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதர்கள் விளையாட்டில் தான் இருக்கின்றார்கள். வல் அஸ்ர், ஒரே ஒரு சத்தியம் தான், காலத்தின் மீது சத்தியம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11 பொருட்களின் மீது சத்தியத்தை செய்து ஒரு காரியத்தை கூறுகிறான். அவ்வளவு முக்கியமான காரியம் மனிதர்களுக்கு என்ன இருக்கின்றது? சிந்தனை வருகின்றதா? இதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஷ்ஷம்ஸி வதுஹாஹா والقمر إذا تلاها والشمس وضحاها, சூரியன் மீது சத்தியமாக, துஹாவின் மீது சத்தியமாக, والقمر إذا تلاها, அதை படைத்த அந்த சந்திரத்தின் மீது சத்தியமாக, والنهار إذا جلاها, பகலின் மீது சத்தியமாக, ونفس وما سواها والليل إذا يغشاها ونفس وما سواها, இரவின் மீது சத்தியமாக, மனிதர்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பொருட்களின் மீது சத்தியத்தை செய்து ஒரே ஒரு காரியத்தை கூறுகிறான். قد أفلح من تزكى, எவன் ஒருவன் அவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி நல்ல முறையில் வாழ்ந்து கொள்கின்றானோ, கது அஃப்லஹ மன் தஸக்கா, அவனுக்குத்தான் வெற்றி என்று கூறுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கோடிகளுக்கு அதிபதி அல்ல வெற்றி. இந்த உலகத்தில் பல பதிவுகளையும் பல பொருட்களின் மீதும் ஆசை வைத்து அதை சம்பாதித்து அதன் மூலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கின்றான். கூறுகிறான், قد أفلح من تزكى وقد خاب من تزكى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், எவன் ஒருவன் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கின்றானோ அவனுக்கு வெற்றி. எவன் ஒருவன் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்காமல் அவனுக்கு தோன்றியதை போன்று அவன் செய்து கொள்கின்றானோ அவனுக்குத்தான் நஷ்டம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரே ஒரு காரியத்தை கூறுவதற்காக 11 ஆயத்திற்கு 11 பொருள்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்திருத்த வைத்திருக்கின்றோமா? அந்த வெற்றி எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை திருமறை வசனத்தில் கூறுகிறான். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில், ஒரு குர்ஆனுடைய சம்பவத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வருகின்றது என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை வசனத்திலே கூறுகிறான், யாருக்கு அந்த வெற்றி? ஒரு சூறாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவிலேயே இறக்குகின்றான். யாருக்கு வெற்றி என்று தெரியுமா? கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினீன்களுக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அந்த வெற்றியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அந்த வெற்றியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையை மட்டும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், அவருடைய தொழுகையில் இறையச்சத்துடன் தொழுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இன்று எல்லா மனிதர்களும் தொழுது கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தொழுகையில் இறையச்சம் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே. எதற்காக? தொழுதால் தானே சொர்க்கம், அந்த தொழுகை தானே சொர்க்கத்துடைய திறவுகோல் என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதானா? ஆம், கேடுதான். அவருடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியுமா? அவருடைய தொழுகையில் இறையச்சம் இருக்கின்றது. அவர்கள் தக்பீரை கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் பல சிந்தனைகளிலும் அவருடைய தொழுகை சென்று கொண்டிருக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலேயே பேசுகின்றான். நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய கஷ்டத்தை கூறுகின்றேன், என்னுடைய துக்கத்தை கூறுகின்றேன் என்கின்ற ஒரு சிந்தனை அந்த மனிதர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காகத்தான் கூறுகிறான், வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் வீணான காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். எல்லா மனிதர்களும் கேட்க வேண்டும், எல்லா வாலிப பெண்மணிகளும் கேட்க வேண்டும், எல்லா வாலிப ஆண்களும் கேட்க வேண்டும். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். விபச்சாரத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள். கண் செய்யும் விபச்சாரமா ஹராம், காதுகள் செய்யும் விபச்சாரமா ஹராம், கால்கள் செய்யும் விபச்சாரமா ஹராம், கைகள் செய்யும் விபச்சாரமா அதுவும் ஹராம், மனதால் நினைத்துக் கொண்டிருக்கின்ற விபச்சாரமா அதுவும் ஹராம். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவருடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் அவர்கள்? வெற்றி பெற்றவர்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்திலேயே கூறுகின்றானே, அந்த வெற்றியாளர்கள் யார்? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாழ்கின்ற காலத்தில் எத்துணை மனிதர்கள், எத்துணை வாலிப பெண்மணிகள் அவருடைய கருப்பை பாதுகாக்கக்கூடியவர்களாக, எத்துணை வாலிப ஆண்கள் அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்க்க வேண்டாமா? சஹாபாக்களில் அதிகமானோர் வாலிபர்கள் தான். உமரையும் அபூபக்கரையும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தள்ளி வைத்து விட்டோம் என்று சொன்னால் பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களும் ஒன்று வாலிபர்களாக இருப்பார்கள், இல்லை என்று சொன்னால் சிறிய பிள்ளைகளாக இருப்பார்கள். இப்படித்தானே சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை எங்கே? நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்துணை வசனத்திலே கூறுகிறான், இந்த துன்யா வெறும் மோகத்தால் மட்டும்தான் நிறைந்து கொண்டிருக்கின்றது, இதல்ல உண்மையான துன்யா, இந்த துன்யாவில் இல்லை நீ உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை இடத்திலே கூறுகின்றான். அதையெல்லாம் கேட்டதற்கு பிறகும் நம்முடைய மனதில் ஒரு மாற்றம் உண்டாகவில்லை, நம்முடைய கண்களிலிருந்து ஒரு கண்ணீர்கள் உண்டாகவில்லை. அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே கூறுகிறான், வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் அவர்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா? உலாயிக ஹுமுல் வாரிசூன். அவர்கள்தான் வாரிசுதார்கள். எதுடைய வாரிசுகள்? எதுடைய வாரிசுகள்? பல கோடிகளுடைய வாரிசுகள் அல்ல, பல பதவிகளுடைய வாரிசுகள் அல்ல. அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கூறுகிறான், அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். இதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற ஒரு சொர்க்கம் இருக்கின்றது, அந்த சொர்க்கத்திற்கு வாரிசுதார்கள் தான் இந்த மனிதர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலேயே கூறுகிறான். வாழ்ந்தவர்களே, அந்த வெற்றி பெற்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் கூறக்கூடிய ஏதாவது ஒரு வசனாவது என்னுடைய உள்ளத்தோடு வருகின்றதா, என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. தொழுகை இருக்கின்றதா? இல்லை. வீணான காரியத்திலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஜக்காத்தை கொடுக்க மாட்டுகின்றோம், நம்முடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள மாட்டுகின்றோம், நம்முடைய பார்வையை தாழ்த்த மாட்டுகின்றோம், எத்தனையோ பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை தருவான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலிலே பதிவு செய்கின்றான், அல்லதீன யத்லூனல் கிதாப். அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய உள்ளமெல்லாம் நிறைந்து அவருடைய ஈமானெல்லாம் கூடக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமினூனுடைய பண்புகளை பற்றி கூறுகின்றானே, அந்த பண்பு என்னுடைய வாழ்க்கையிலேயே இருக்கின்றதா சகோதரர்களே? முதலாவது பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடன் தொடர்பே இல்லை, பின்பு எவ்வாறு அந்த குர்ஆனை ஓதினால் என்னுடைய மனம் உருகும், என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வரும் என்று
என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இதோ இந்த புத்தகத்தை படித்து பார் மனிதனே, உலகத்தார் அனைவருக்கும் இது ஒரு நற்கொடையாக இருக்கின்றது. இந்த புத்தகத்தை படித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் சங்கடமா, உன்னுடைய வியாபாரத்தில் பிரச்சனையா, இந்த குர்ஆனை படித்து பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடத்திலே பேசுகின்றானே, அந்த வசனத்தை ஓதி பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? சஹாபாக்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் எத்துணை சஹாபாக்கள் அழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா வரலாற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அந்த இறையச்சம் நம்முடைய மனதில் வரவில்லையே சகோதரர்களே. இதோ சொந்த பிள்ளை சாட்சி அளிக்கின்றது. நபியுடைய மரணத்துடைய நேரம் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அபூபக்கரை தொலை வையுங்கள், அபூபக்கரை தொலை வைப்பதற்காக கூறுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். சொந்த மகள் சாட்சி கூறுகிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூபக்கரா, என்னுடைய தந்தை அபூபக்கரா? வேண்டாம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் தொலை வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் அழுகுவார்கள், பின்பு இருக்கக்கூடிய நாங்களும் அழுது கொண்டே இருப்போம். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை வேண்டாம் என்று கூறினார்களே. காரணம், அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிந்து படித்து அவருடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்துகின்றார்களே அந்த சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்திருக்கின்றோமா? உமருடைய பேரை சொன்னாலே நம்முடைய வீரம் எழும்பும். உமருடைய பேரை சொன்னாலே நம்முடைய இரத்தமெல்லாம் கொதிக்கும். உமருடைய பேரை கேட்டாலே வாழ்தான், தைரியம்தான். ஷைத்தான் ஒரு பக்கம் ஓடுகின்றான். எதிரிகள் அவர்களை பார்த்தால் பயப்படுவார்கள். அபூஜஹல் பயப்படுவார், அபூலஹப் பயப்படுவார். இந்த உமரை தானே நாம் பார்த்திருக்கின்றோம். தாரை தாரையாக கண்களிலிருந்து கண்ணீர்களை வீழ்த்தக்கூடிய உமருடைய வரலாற்றை படித்து பார்த்திருக்கின்றோம். ரலியல்லாஹு அன்ஹு இதோ தொழ வைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகை, தக்பீரை கட்டி சூரத்து யூசுஃபை ஓதுகின்றார்கள். அந்த சூராவுடைய வசனத்தை படித்து பார்த்தாலே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வந்து கொண்டே இருக்கும். யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவருடைய சோதனையும் கஷ்டமும் துக்கமும், யூசுஃப் அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை கஷ்டங்களையும் அந்த சூராவுடைய வசனங்கள் சொல்லிக்கொண்டே வரும். அந்த வசனத்தை படிக்கக்கூடிய நேரத்தில், யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவருடைய கஷ்டத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில், சொந்த பிள்ளைகளாலே சொந்த குழந்தை இழந்த ஒரு நபித்தோழர்கள் தான் யாக்கூப் அலைஹி வஸல்லம். சொந்த பிள்ளைகளை கொண்டே சொந்த பிள்ளையை இழந்த ஒரு நபிதானே யாக்கூப் அலைஹி வஸல்லம். அந்த சம்பவமெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையிலேயே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அப்பொழுது ஒரு வசனம் வருகின்றது, قال إنما أشكو بثي وحزني إلى الله. யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய முதல் குழந்தையான யூசுஃபை இழந்து விட்டேன், என்னுடைய இரண்டாவது குழந்தையான புன்யாமீனையும் இழந்து விட்டேன், என்னுடைய 2 கண்களுடைய பார்வையும் போய்விட்டது. அந்த நேரத்தில் யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே கூறுகின்றார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனமாக குர்ஆனிலே கொண்டு வருகின்றான். கால இன்னமா அஷ்கூ பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என்னுடைய துக்கங்களும் கஷ்டங்களும் சோகங்களும் என்னுடைய ரப்பிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன். இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நபித்தோழர்களுக்கே இவ்வளவு பெரிய சங்கடம் வந்திருக்கின்றது என்று சொன்னார், அந்த நபித்தோழர்களுக்கே இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருக்கின்றது என்று சொன்னால், சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதன் நான், எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் நான் அழுது கொண்டிருக்கின்றேனே. அதை நினைத்து அந்த வசனத்துடைய ஆழத்தை புரிந்து கொண்டு தாரை தாரையாக அழுது கொண்டே இருக்கின்றார்கள். வரலாற்றிலேயே பதிவு செய்கின்றது, அவருடைய அழுகையுடைய சப்தம் இறுதி சஃபில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கேட்டார்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த உமருடைய வரலாற்றை படித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? முஹம்மதை பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் வெட்டுவேன் என்று தெரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகு தாரை தாரையாக அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மாற்றம் நம்முடைய ஈமானில் இல்லையா? அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா? எத்தனையோ பாவங்களை செய்திருக்கின்றோம்,
எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருக்கின்றோம். இருந்தும் அந்த குர்ஆனை படித்ததற்கு பிறகு அந்த மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் வரவில்லையா சகோதரர்களே? முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த குர்ஆனை படித்து அழுதார்களே. அபிசீனியாவில் இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் வரலாற்றை படித்து பார்த்திருக்கின்றோமா? அபிசீனியாவில் இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுதார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே இஸ்லாத்திலேயே முதலாக ஹிஜரத்தை பரப்பிய, ஹிஜரத்தை கொண்டு வந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. இதோ அபிசீனியா என்கின்ற ஒரு நாடு இருக்கின்றது, அங்கே நஜ்ஜாஷி என்கின்ற ஒரு மன்னர் இருக்கின்றார், அவர் நீதியில் நேர்மையும் உறக்கச் சொல்வார், அப்படிப்பட்ட மன்னராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தி நபி அவர்களுக்கு வருகின்றது. அப்பொழுது நபி அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், இப்படி இருந்தால் சரியாகாது, என்னுடைய தோழர்களை இப்படி விட்டால் சரியாகாது, சில தோழர்கள் எல்லாம் நீங்கள் அபிசீனியா அவர்களுக்கு சென்று விடுங்கள் என்று முதல் ஹிஜரத்தை செய்ய கட்டளை இடுகின்றார் நபி அவர்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்களும் சில சஹாபாக்களும் அபிசீனியாவிற்கு செல்கின்றார்கள். அபிசீனியாவிற்கு செல்லக்கூடிய அந்த காரியத்தை பாவிகளுக்கு தெரிந்தது. அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சியும் எழுச்சியும் மகிழ்ச்சியும் மலர்களையும் அதை பிடிக்காத அந்த பாவிகள் அவர்களும் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் சென்று, இவருடைய மதம் தவறான மதம் நஜ்ஜாஷி மன்னரே, இவருடைய மதம் முழுவதும் பொய்யாக மட்டும்தான் இருக்கின்றது நஜ்ஜாஷி மன்னரே என்று இஸ்லாத்தை பற்றி தவறாக கூற்றை வைத்தார்கள். அப்பொழுது நஜ்ஜாஷி மன்னர் கூறினார், ஜஅஃபர் இப்னு அபி தாலிபை பார்த்து, உன்னுடைய மதம் எதை கூறுகின்றது, உன்னுடைய கொள்கை எதை கூறுகின்றது என்று நஜ்ஜாஷி மன்னர் கேட்டதற்கு அபூ தாலிப் அவர்கள் பதிலளித்தார்கள், என்னுடைய கொள்கை எதை கூறுகின்றது என்று தெரியுமா? ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் பதிலளித்தார்கள், கான நஅபுது அஸ்னாமன், நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். என்னுடைய நபி கூறினார், இதெல்லாம் உண்மையான கடவுள், இதையும் படைத்த உங்களையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான், ஒரே ஒரு இறைவன், அவனை வணங்குங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். நாங்கள் எங்களுக்குள்ளே அடித்தும் பிரித்தும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அடிக்காதீர்கள், பிரிந்து வாழ்காதீர்கள், மனிதர்களே சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டளையிட்ட மதம் நம்முடைய மதம். விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், விபச்சாரின் பிற்பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொன்ன மதம் எங்களுடைய மதம். அப்படிப்பட்ட மதத்தை பற்றி, எம்முடைய மதத்தை பற்றி அந்த ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த அபிசீனியாவில் இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர் கூறுகின்றார், உங்களுடைய மதமெல்லாம் பரவாயில்லை, உங்களுடைய மதத்தில் ஏதாவது வசனங்கள் இருக்கின்றதா, ஏதாவது வேதங்கள் இருக்கின்றதா என்று கேட்டதற்கு ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கு மன்னரே என்று ஒரு சூறாவை ஓதுகின்றார். மரியம் என்கின்ற அத்தியாயத்தை காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்கின்ற வசனத்தை ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு ஓதுகின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய அர்த்தம், ஜக்கரியா அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும், மரியமா அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும், ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அந்த எடுத்து உரைக்கக்கூடிய அந்த வசனத்தை அந்த சஹாபா நஜ்ஜாஷி மன்னரத்திலேயே கூறுகிறான், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. இதோ நபியே, உம்முடைய இந்த வசனம் இருக்கின்றதே, உமக்கு தந்த இந்த வசனம் இருக்கின்றதே, என்னுடைய அடியானை பற்றிய, என்னுடைய ஜக்கரியாவை பற்றிய வசனம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்கள் தான் உமக்கு இதில் இறக்கக்கூடிய வசனம் என்று சில வசனங்களை ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் ஓதுகின்றார்கள். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அவர்கள் அவருடைய ரப்பிடத்திலேயே துஆ செய்யும் விதமாக எந்த ஒரு தோல்வியும் அடையவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், ஜக்கரியா அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தியவாறு, கால ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஸ்தஅல الرأس شيبا ولم أكن بدعائك ربي زكيا ولم أكن بدعاء ربي شقيا. என்னுடைய இறைவனே, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டன, என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாகிவிட்டன, நான் வயதாகிவிட்டன, ஆனாலும் உன்னிடத்தில் துவா கேட்பதிலிருந்து நான் சோர்வடையவே மாட்டேன் என்று ஜக்கரியா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வாக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். அந்த வசனத்தை ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடத்திலேயே
கூறுகின்றார்கள். இதை கேட்ட நஜ்ஜாஷி மன்னர் தாரை தாரையாக அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். எல்லா மனிதர்களும் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். காரணம், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சம்பவத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்றதா சகோதரர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வசனம் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்த்து இந்த வசனத்தை கூறுகிறானே, வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீர்கள். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடனால் அவருடைய கைகள் வெட்டப்படும். திருடுவது என்பது மோசமான செயல் என்று எம்முடைய இஸ்லாம் பல செயல்களை கற்றுத்தருகின்றது. இதையெல்லாம் செய்தால் நாளை மறுமை நாளில் அவர்கள் நஷ்டவாளிகளாகத்தானே மாறுவார்கள் என்று நம்முடைய இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. இந்த வசனத்தை கேட்டதற்கு பிறகும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு இதயச்சம் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதே ஒரு வீணான வாழ்க்கை தான் சகோதரர்களே. நாளை மறுமை நாளில் நஷ்டவாளிகளில் ஒருவராக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அஊது பில்லாஹ், ஒருபொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நம்மை ஆக்கிவிடக்கூடாது சகோதரர்களே. ஆகையால் அந்த குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனுடைய வசனத்தை படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினானே, இவர்கள் தான் சொர்க்கத்துடைய வாரிசுதார்கள் என்று கூறினார்களே, அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாற்ற வேண்டும். அதற்குண்டான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானார். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، ربي زدني علما ربي ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போருடைய சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம், எல்லோரும் போர்கள் செய்து கொண்டு சில நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி எல்லோரும் அவருடைய அறைக்குள் சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரம், ஒருவருடைய அறையிலிருந்து மாத்திரம் அழுகையுடைய சப்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. சில தோழர்கள் அந்த அறையில் யார் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்? காரணம், இந்த போரில் நமக்கு வெற்றிதானே கிடைத்து போகின்றது, பின்பும் எதற்காக அந்த மனிதன் அழுது கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த அறைக்குள் சென்று பார்க்கின்றார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், வீரத்துடைய பேர் வாய்ந்த ஹாலித் இப்னு வலீத், அல்லாஹுடைய போர்வாள் என்று சூட்டப்பட்ட பெயரை வாங்கிய ஹாலித் இப்னு வலீத் ஒரு அறைக்குள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். போருடைய ஓய்வு சமயத்தில் சோழர்கள் கேட்கின்றார்கள், யா ஹாலித், நீங்களா அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? சுப்ஹானல்லாஹ், ஹாலித், நீங்களா அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களை பார்த்தால் ஒரு கூட்டமே பயந்து ஓடக்கூடிய அந்த ஹாலிதா அழுது கொண்டிருக்கின்றீர்கள். போரிலேயே ஜெயிக்கப் போகின்றோம், பின்பு எதற்காக ஹாலித் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? எதை இழந்தீர்கள் நீங்கள்? ஹாலித் அவர்கள் பதிலளித்தார்கள். கையிலேயே குர்ஆனை எடுத்தவாறு ஹாலித் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே நான் போரிலேயே கழித்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே என்னுடைய போரிலேயே கழித்து விட்டேன். எனக்கு குர்ஆன் ஓதுவதற்குண்டான சமயம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில்? எந்த முக்கியமான காரியத்தை நாம் இந்த உலகத்திலேயே செய்து கொண்டிருக்கின்றோம்? இதைவிட முக்கியமான காரியம் நமக்கு என்ன இருக்கின்றது சகோதரர்களே? அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள் சகோதரர்களே. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் அந்த குர்ஆனை ஓத முடியவில்லை என்று சொல்லி. அந்த சஹாபா அழுது கொண்டிருக்கின்றார் குர்ஆனை ஓத முடியவில்லை என்று சொல்லி. எல்லா விதத்திலும் நமக்கு நேரம் இருக்கின்றது அந்த குர்ஆனை ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் எவன் ஒருவன் என்னுடைய குர்ஆனுடைய வசனத்தை ஓதாமல், எவன் ஒருவன் என்னுடைய குர்ஆனுடைய வசனத்தை புறக்கணித்து வாழ்கின்றானோ அவனை நாளை மறுமை நாளில் குருடனாக எழுப்புவோம் என்று கூறினானே. அவன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, எதற்காக என்னுடைய இறைவனே என்னை பார்வையற்றவனாக இந்த மறுமை நாளில் எழுப்பினாய்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார், وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. நான் நீ வாழ்கின்ற காலத்தில் என்னை மறந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்தாயா? என்னுடைய வசனங்களை ஓதுகின்ற நேரத்தில் அதை கேட்டதற்கு பிறகும் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ பதிலளித்தாயா? உன்னுடைய மனோ இச்சையை நீ பின்பற்றினாயா? என்னை மறந்துதானே இந்த உலகத்திலேயே நீ வாழ்ந்தாய். இதோ இன்றைய தினம் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவானாம். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டது என்று சொன்னால் அஊது பில்லாஹ். நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நம்முடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக தீய செயல்கள் செய்து கொண்டு ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அல் அஹில்லாஹு பஅதுஹும் பஅதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், நண்பர்களே அவர்களுக்குள்ளே மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில். யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ததற்கு இவன்தான் காரணம், நான் குர்ஆன் ஓதாமல் இருந்ததற்கு இவன்தான் காரணம், நான் வீணான காரியத்தை செய்ததற்கு இவன்தான் காரணம். அதே அடுத்த நண்பன் கூறுவான், என்னுடைய இறைவனே, நான் செய்த காரியம், நான் செய்த பாவம், நான் செய்த கேவலமான காரியத்திற்கெல்லாம் இவன்தான் காரணம் என்று மாறி மாறி குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வரக்கூடாது சகோதரர்களே. வாழ்கின்ற காலத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும். வாழ்கின்ற காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹராமாக்கினானோ அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஹராமாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹலாலாக்கினானோ அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஹராமாக்க வேண்டும், ஹலாலாக்க வேண்டும். அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையாக செய்ய வேண்டும். சகோதரர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்தவர்களே, இந்த உலக முஸ்லீம்கள் அனைவரும் நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை. இந்த உலகத்திலேயே எத்தனையோ முஸ்லீம்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், ஆதமுடைய மக்கள் அனைவரும் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மக்களும் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அவருடைய நாடு முழுவதும் இரத்தத்துடைய ஆறுகளெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிலஸ்தீனுடைய செய்திகளும் சூடானில் நடக்கக்கூடிய செய்திகளும் நம் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? அவர்களுக்காக குரலை எழுப்ப வேண்டுமா? அல்லது அவர்களுக்காக ஒருமேனே நம்முடைய மொபைல் ஃபோனில் ஸ்டேட்டஸை வைக்க வேண்டுமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, மனிதனே, உன்னுடைய நண்பனுக்காக யாரும் இல்லாத இடத்தில் மறைவான நேரத்தில் உன்னுடைய நண்பனுக்காக நீ பிரார்த்தனை செய்தால் என்று சொன்னார், ஒரு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலேயே உனக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்களே. நாம் நம்முடைய மனிதர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஒருமேனே அவர்களை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாகவும், இவர்கள் எதுவும் செய்யவில்லை, அவர்கள் எதுவும் செய்யவில்லை, இவர்கள் உதவி செய்யவில்லை, அவர்கள் உதவி செய்யவில்லை என்றெல்லாம் கூறாமல் அல்லாஹ்விடத்திலேயே கைகளை உயர்த்தியவாறு அந்த மனிதர்களுக்காக நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் அனைவருக்கும் வெற்றியை கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடலிருந்து பிரிந்த எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் பொறுத்து அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين 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 يا رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.